அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கச்சாரல். நான் ஜீவி. இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது ஜூஸ் கரண்டியில் போட்டு ஜூஸ் வடி போடுற கரண்டியில் போட்டு கழுவி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து வாஷ் பண்ணுறதுக்காக தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தேங்காய், ஒரு தக்காளி, இதெல்லாமே எடுத்து வச்சாச்சு. இதெல்லாம் நமக்கு கருவேப்பிலை துவையல் செய்கிறதுக்கு தேவைப்படுறது. பாருங்கள், இதை நல்லா வாஷ் பண்ணி கருவேப்பிலை எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சாச்சு. இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் முதல்ல நம்ம போட வேண்டியது கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும். ஏன்னா அது வந்து ஈரமாக இருக்குது கழுவி வச்சதுனால. அதனால் இப்போது இது வதங்கின்னு இருக்குது. இப்போது அதில் வெங்காயம், மிளகா, வரமிளகா இதெல்லாம் வந்து போட்டு வதக்கணும். பூண்டு இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா, அதை போட்டு நல்லா வதக்கணும். வந்து நம்ம எடுத்து வச்ச தக்காளியை வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கணும். புளியும் வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது தக்காளி கட் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் வந்து பாருங்கள், இது புளி இந்த அளவுக்கு எடுத்து, அதாவது ஒரு நெல்லிக்காய், காட்டு நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு புளி எடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நல்லா போட்டு வதக்கி விடணும். நல்லா வதங்கிட்ட அப்புறம் இப்போ கருவேப்பிலை எடுத்து நமக்கு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கருவேப்பிலை எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது. நல்ல சத்தான உணவு இது வந்து நம்ம சாம்பாரில் வழக்கமாக பயன்படுத்துகிறோம். சாம்பார் ரசம் இதிலெல்லாம் இருந்தாலும் அதை தூக்கி போட்டுருவோம். ஆனால் துவையலாக செய்யும்போது நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம். அதனால் துவையலாக செய்யலாம். இதை பாருங்க, இப்போது வதங்கிச்சு. இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிட்டே இருக்கும்போது நமக்கு அதில் கூட நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவு நான் வந்து 1 ஸ்பூன் அளவு உப்பு போடுறேன். நீங்கள் வந்து எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் வதக்கி வச்சுட்டு கடைசியாக புளி போடலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. புளி போட்டாச்சு. புளி போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை கடைசியாக போடலாம். பாருங்கள், இப்போது தேங்காயை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு அப்புறமா உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் போட்டப்புறம் நிறைய நேரம் வதங்க தேவையில்லை, அவ்வளோதான். போட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபேன் காற்றுல வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். ஏன்னா சூடாக மிக்சியில் போடக்கூடாது. அதனால் இப்போ வந்து இது வந்து 2 முறை மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. முதல் முறை அடிச்சிட்டேன். இது செகண்ட் டைம் பாருங்கள், மிக்சியில் போட்டு அடித்தாச்சு. இப்போது சூப்பராக வந்து கருவேப்பிலை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இட்லியோடு தொட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.